வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அஸ்ட்ரோலான்ஸ். இன்றைய இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது என்பதை முழுமையாகவும் தெளிவாகவும் பார்க்க போகிறோம். தனுசு ராசி 2026ஆம் ஆண்டு பலன்கள். ஆண்டின் ஆரம்பம் முதலே உங்கள் ராசிநாதனும் இயற்கை சுபருமான குரு 7ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசியை சுபத்துவப்படுத்துகின்றார். இது உங்களுக்கு குடுப்பனையான ஒரு நல்ல அமைப்பாகும். மேலும் உங்கள் ராசிநாதன் குரு 2026ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி முதல் 7ஆம் இடமான மிதுனத்தில் இருந்து 8ஆம் இடமான கடகத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார். இது சற்று சாதகமற்ற அமைப்பாகும். இருந்தாலும் உச்சம் என்ற உன்னத நிலையில் இருப்பதால் எதையும் தாங்கும் சக்தியை உங்களுக்கு வழங்குவார். அது மட்டுமல்ல, 2026ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி குரு 8ஆம் இடமான கடகத்தில் இருந்து 9ஆம் இடமான சிம்மத்திற்கு அதிசாரம் என்ற நிலையில் செல்கின்றார். இது மிக நல்ல அற்புதமான அமைப்பாகும். குரு 2026ஆம் ஆண்டில் மட்டும் 7, 8, 9 என மாறி மாறி உங்கள் ராசிநாதன் குரு உங்களுக்கு அற்புதமான பலனை வழங்குகின்றார். முக்கிய குறிப்புகள். குறிப்பு 1. சனி தற்போது 4ஆம் இடத்தில் இருந்து கல்வியில் தடை, மன அழுத்தம், தாயுடன் மனக்கசப்பு, தொழிலில் சோர்வு போன்ற சிரமங்களை வழங்கி வருகிறார். இந்த நிலை மார்ச் மாதம் முதல் படிப்படியாக குறைந்து ஜூன் மாதம் முதல் சாதகமாக மாறும். குறிப்பு 2. ராகு தற்போது 2ஆம் இடத்தில் சுபத்துவமில்லாமல் தனி வலிமை பெறுகிறார். 2. இதனால் குடும்பத்தில் குழப்பம், பேச்சில் தவறான புரிதல்கள், பண விஷயங்களில் சிக்கல்கள் ஏற்படலாம். விட்டு கொடுத்து செல்வதும் வார்த்தைகளில் கட்டுப்பாடும் அவசியம். குறிப்பு 3. சித்திரை மாதம் சுமாரான மாதமாகவும் நவம்பர் டிசம்பர் மாதங்கள் நல்ல மாதங்களாக கணிக்கப்படுகின்றன. முடிவாக 2026ஆம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு 60% நல்லதே நடக்கும் ஒரு சிறந்த ஆண்டாக அமையப் போகின்றன. மேலும் துல்லியமாக தெரிந்து கொள்ள உங்கள் சுய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்வது அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.